ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஸ் கிளாஸ் ஹண்டர் ஹீல்ஸ் வித் மான்ஸ்டர் அப்படிங்கிற மேன்வா சீரிஸ் தான். ஃபஸ்ட் எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஒரு இல்லீகல் கைமேரா லேபில் நம்ம எம்சி அவன் ஒரு பவர்ஃபுல் எஸ் ரேங்க் கைமேரா பேர் நம்பர் 17 இப்போது சரியாக வேலை செய்யலைன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் இனிமேல் யூஸ் இல்லைன்னு முடிவு பண்ணி அவனை தூக்கி எறியறதுக்காக சில ஹண்டர்ஸ் கூட சேர்த்து டீமன் வேர்ல்டுக்கு அனுப்பிடுறாங்க. அவங்கள பாதுகாக்கிறது தான் அவனோட வேலை. ஆனால் அவன் திரும்ப வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறாங்க. அந்த டீமன் வேர்ல்டில் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் தாக்குது. ஆனால் 17 அசால்ட்டாக எல்லாத்தையும் அழித்து அந்த ஹண்டர்ஸை காப்பாற்றுறான். மிஷின் முடிஞ்சு அந்த கேட் மூட ஆரம்பிக்கும் போது பிளான் பண்ணபடியே ஹண்டர்ஸ் அவனை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேலே எந்த ஆர்டரும் இல்லை, உடம்பும் சரியாக வேலை செய்யலை. அப்போது 17க்கு அவனோட பழைய மனுஷன் ஞாபகங்கள் வருது. அவன் ஒரு அனாதை. அவனை கடத்தி கொண்டு வந்து 500க்கும் மேலே மான்ஸ்டர் செல்களை ஊசி போட்டு அவனை ஒரு கைமேராவாக மாற்றிடுறாங்க. அவன் உசுறு போகிற நேரத்தில் அவனோட கோர் ஒரு பெரிய வெடி விபத்தை உண்டாக்குது. ஆனால் ஒரு பெரிய ட்விஸ்டாக நம்பர் 17 மறுபடியும் பிறக்கிறான். ஒரு மான்ஸ்டரா இல்லை, அவனோட பழைய மனுஷ உருவத்தில் மறுபடியும் பிறக்கிறான். 17க்கு என்ன நடந்ததுன்னே புரியாமல் ஆச்சரியத்தில் இருக்கான். அவனுக்குள்ளே இருந்த மான்ஸ்டர் செல்கள் இன்னும் ஆக்டிவாக இருக்கிறத அவன் உணர்றான். அப்படின்னா அவன் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை. லேப் அவனை யூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால தான் அவனை திரும்ப கூப்பிட வரலைன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அவனோட உடம்புல ஏற்பட்ட மாற்றங்களோட அவனோட ஹேண்டில் இருந்த எக்ஸ்பீரிமெண்ட் நம்பரும் காணாமல் போயிருச்சு. 17 நம்புறான். அவனோட உடம்புல இருந்த ஃபோனிக்ஸ் டைப் மான்ஸ்டர்களோட எனர்ஜியால் தான் அவனால் திரும்ப வர முடிஞ்சதுன்னு. அந்த ஃபீனிக்ஸோட கோர் அழியாத வரைக்கும் அதனால் 3 தடவை உயிர் பிழைக்க முடியும். ஆனால் ஃபீனிக்ஸ் பறவை மனுஷ செல்களோட இணையாதுன்னு ஒரு பேச்சு இருக்குது. அதனால் இவனோட கேஸ் ஒரு ஸ்பெஷல் கேஸ்ன்னு தெரியுது. லேப் அவனை கட்டுக்குள்ளே வைக்க செஞ்ச எல்லா விஷயங்களுக்கும் இப்போ முழுசாக காணாமல் போயிருச்சுன்னு 17 புரிஞ்சுக்கிறான். நம்பர் 17 அவனோட வாழ்க்கை முடிஞ்சதால் அவன் ஒரு சாதாரண மனுஷனாக வாழணும்னு நினைக்கிறான். ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக அவனுக்கு ஒரு பேரை யோசிக்கிறான். கடைசியில் சியான் டன்னு முடிவு பண்ணுறான். சியான் முதல்ல பழி வாங்கலாம்னு நினைக்கிறான். ஆனால் யாரை பழி வாங்கணும்னு அவனுக்கு தெரியாததால் அந்த யோசனையை கைவிட்டுறான். இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவனோட டார்கெட்டுகளை அவன் சந்திப்பான்னு நம்பிக்கையாக இருக்கான். அப்போதான் சியான் கிட்ட உடம்புல துணி இல்லைன்னு அவனுக்கு தெரிய வருது. மனுஷனாக மாறுறதுக்கு முதல் படி துணி வாங்குறது தான்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் அந்த டீமன் வேர்ல்டில் நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஒரு ரிவரை பார்க்குறான். அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறான். சுற்றி முற்றி பார்க்கும்போது திடீர்னு விஷத்தால் செத்துப்போன ஒரு பறவை மான்ஸ்டரை பார்க்குறான். அவனுக்கு லெதர் தேவைப்பட்டதால் அந்த பறவையோட தோலை போதும்னு முடிவு பண்ணுறான். அவன் தன் கையை ஒரு கத்தியாக மாற்றுறான். லேபில் கற்றுக்கிட்ட வித்தையை வச்சு அந்த பறவையோட தோலை உரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் கத்தியை அந்த பறவையோட தோலில் இறக்குனதும் ஒரு பெரிய பாய்சன் கேஸ் காற்றுல பரவுது. இருந்தாலும் சியான் விடாமல் தோலை உரிக்கிறான். கடைசியாக அந்த செத்த பறவையை மொட்டையாக்கிறான். இப்போ அவன்கிட்ட துணியாக யூஸ் பண்ண ஒரு பெரிய தோல் இருக்கு. ஆனால் அந்த தோல் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறத பார்த்து ஏமாந்து போகிறான். அது மட்டும் இல்லாமல் அது பதப்படுத்தாமல் ட்ரீட்டடாக இருக்கு. அப்போதான் அவனுக்கு ஞாபகம் வருது தன்னாலேயே அந்த தோலை பதப்படுத்த முடியும்னு. உடனே அந்த வேலையில் இறங்கி அந்த தோல் மென்மையாகிற வரைக்கும் அதை போட்டு அடிக்கிறான். தான் செஞ்சதை பார்த்து ஷியான் பெருமைப்படுறான். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த தோலை ஒரு ஷேப்புக்கு வெட்ட ஆரம்பிக்கிறான். அவன் இதை செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பறவை திடீர்னு அவனுக்கு பின்னாடி உயிரோடு எழுந்திருக்குது. அவன் தன் கைகளாலே அந்த தோலை கிழிச்சு அவனுக்கு வேணுங்கிற கேவ்மேன் கிளாத் மாதிரி மாத்துறான். அந்த தோலில் இருந்த விஷம் இன்னும் முழுசா போகலைன்னு அவன் கவனிக்கிறான். ஆனால் அதை சரி பண்ண அவனுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கு. அதனால அப்படியே இருக்கட்டும்னு விட்டுறான். அப்போ அந்த பறவையோட சத்தம் கேட்குது. அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த பறவை உண்மையிலேயே சாகலைன்றத அதிர்ச்சி அவனுக்கு கிடைக்குது. சியான் அந்த பறவை அவன் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நகர்றத கவனிக்கிறான். அப்போ அதுக்கு அவன் சொல்றது புரியுமோன்னு நினைக்கிறான். அந்த பறவை ஏற்கனவே சாவறதுக்கான எல்லா அறிகுறிகளையும் காட்டுது. ஆனால் ஏதோ அது இன்னும் சாகாமல் உயிரோடு இருக்கிறதுக்கு ஷியானுக்கு ஆச்சரியமாக இருக்கு. ரொம்ப யோசிக்காம இதுவும் ஒரு வகையான இம்மோர்டல் டைப் கொண்ட மான்ஸ்டர்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அவனோட பழைய நம்பர் 17 உருவமாக இருந்திருந்தா யோசிக்காம அந்த பறவையை கொண்டிருப்பான். ஆனால் இப்போ அந்த பறவை நகர முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறதால அதை கொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறான். 2 பேருமே அதிர்ஷ்டசாலியான ஜீவன்கன்னு அவன் நினைக்கிறான். அதனால அவன் எப்படி அவனோட 2வது வாழ்க்கையை நல்லா வாழணும்னு பிளான் பண்ணுறானோ அதே மாதிரி அந்த பறவையை நல்லா வாழ சொல்லி உற்சாகப்படுத்துகிறான்.
அவன் நடந்து போகும்போது விதி இருந்தா நாம எங்கேயாவது மறுபடியும் சந்திக்கலாம்னு ஷியான் சொல்றான். அவனோட துணி பிரச்சனை தீர்ந்ததும் அடுத்ததா அவனுக்கு ஒரு வீடு கட்டணும்னு அவன் யோசிக்கிறான். ஷியான் சுத்தி இடம் தேட ஆரம்பிக்கிறான். முதல்ல ஒரு குகையை பார்க்கறான். அங்க ஒரு பெரிய பூரான் மாதிரி இருக்க மான்ஸ்டர்ஸை பார்க்கறான். இப்படி ஒரு இருட்டான இடத்துல வாழ அவனுக்கு விருப்பம் இல்லாதால அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டரோட தலையை எடுத்துறான். குகையிலிருந்து வெளியே வந்து அவன் பனிமலையில இருக்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே சில ஐஸ் மான்ஸ்டர்ஸை பார்க்குறான். ஆனால் அதங்களை ஈஸியாக காலி பண்ணிடுறான். பனிமலையில் சாப்பாடு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சி இந்த இடமும் வேணாம்னு முடிவு பண்ணுறான். அவனோட சரியான வீட்டுக்கான தேடலை தொடர்றான். ரொம்ப முயற்சிக்கு பிறகு கடைசியாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த இடத்துல ஒரு ஏரி இருக்கு. பச்சை பசேல்னு செடி கொடிங்க சுற்றி ஒரு மலைத்தொடர். அந்த ஏரியை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய மீன்கள் இருக்கிறத பார்க்குறான். அந்த சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அதனால இதுக்கு மேலே யோசிக்காம இங்கே தான் தன்னோட புது வீட்டை கட்டணும்னு ஷியான் முடிவு பண்ணுறான். இதே நேரத்தில் வேற ஒரு இடத்துல ஒரு மெக்கானிக்கல் டைப் கைமேரா டீமன் வேலில் வந்து மாட்டிக்கிடுச்சு. ஷியான் அந்த இடத்துல வீடு கட்ட முடிவு பண்ணதால ஒரு நல்ல இடமா பார்த்து தன்னோட கையை நீளமா கூர்மையான கத்திகளால் மாத்திக்கிறான். ஒரே வீச்சில் மரங்களை வெட்டி சாய்த்து அதை அடுக்கி வைக்கிறான். வீடோட அஸ்திவார மரங்களை தரையில் வைக்கும்போது தரை மேடு பள்ளமாக இருக்கிறத கவனிக்கிறான். அதனால அந்த இடத்தை சமமாக்குறான். இதை முடிச்சதும் மரங்களை தூக்கிட்டு வந்து வீட்டோட 4 மூலைகளும் தூண்களா ஊன்றான். அதுக்கப்புறம் வீடோட தரைக்கு பலகைகளை பதிக்கிறான். சுவத்துக்காக அவன்கிட்ட ஆணி இல்லை. அதனால நத்த மாதிரி இருக்கிற மான்ஸ்டர்களோட ஸ்லிம் யூஸ் பண்ணுறான். அந்த ஸ்லைம் காஞ்சா ரொம்ப சாலிடாக ஆகிடும். ஆனால் அது வாட்டர் ப்ரூஃபாக இருக்குமான்னு அவனுக்கு தெரியலை. ஃபினிஷிங் டச்சுக்காக பட்டுப்புழுவோட கூட்டிலிருந்து வர நூலை யூஸ் பண்ணுறான். ஷியான் அவன் கட்டின வீட்டை பார்த்து சந்தோஷப்படுறான். ஆனால் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி அவனுக்கு தோணுது. மற்ற மனுஷங்க வீட்டில் இருக்கிற மாதிரி இவன்கிட்ட என்ன இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கார்டன் இல்லைன்னா ஒரு நாய் வளர்க்கலாம்னு யோசிக்கிறான். ஆனால் இந்த டீமன் வேர்ல்டில் நாய் வளர்க்க முடியாதுன்னு அந்த யோசனையை கைவிடுறான். அதனால் ஒரு காய்கறி தோட்டம் போடலாம்னு முடிவு பண்ணுறான். ஆனால் இதுலேயும் அவனுக்கு ஒரு குழப்பம். இந்த டீமன் வேர்ல்டில் வளரக்கூடிய ஏதாவது ஒன்றை பற்றி அவன் யோசிக்கணும். திடீர்னு அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற பனிமலையில் மான்ட்ரோகோரான்னு ஒரு செடி கிடைக்கணும்னு அவனுக்கு தோணுது. உடனே ஷியான் அந்த மான்ட்ரோகோரா இருப்பிடமான பனிமலைக்கு கிளம்புறான். அங்கே தான் டீமான் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மலையில இருக்கிற அடர்த்தியான பனி அவனை சின்ன வயசுல கடத்தி லேபுக்கு கொண்டு போனதை ஞாபகப்படுத்துது. அவன் எவ்வளவோ வலியை அனுபவிச்சிருந்தாலும் ஒரு கைமேராவா மாறுனதுல சில நன்மைகள் இருக்கிறத அவனால மறுக்க முடியல. ஒரு கைமேராவா இருக்கிறதோட நன்மைகள் என்னன்னா அவனுக்கு குளிரை பத்தியோ இல்ல பசியை பத்தியோ கவலைப்பட தேவையில்லை. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.